அண்மைச் செய்தி. விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக நடைபெறும் நெல் கொள்முதலில் நிலவும் சிக்கல்கள் குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 3 துறைகளை சார்ந்த அமைச்சர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், வேளாண் துறை அமைச்சர் வினோத், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், இந்த 3 பேரும் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பெறக்கூடிய அந்த நெல்லை வாங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மேலும் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் மூடைகளை சேமித்து வைப்பதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்து எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை வாங்கி அதனை சேமிப்பது, மேலும் இருக்கக்கூடிய கிடங்குகளின் சேமிப்பு அளவை தாண்டி நெல் மூட்டைகள் இல்லாமல் அவற்றை விநியோகிப்பது குறித்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயிகளிடம் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும், அவற்றை சேமித்து வைக்க வேண்டும், அவற்றை ஒரே இடத்தில் சேர்க்க முடியாமல் அவற்றை விநியோகிக்கக்கூடிய அந்த சங்கிலி முறைகளை பற்றிய அந்த ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்றுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மலையில் நெல் மூட்டைகள் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்பாக தற்போது இந்த 3 அமைச்சர்களும் நேற்று முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தார்கள். முதலமைச்சரான ஒரு சிறிய ஆய்வு என்பது அவருடன் நடந்தது. ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. தற்போது துறை சார்ந்த செயலாளர்கள், அதாவது கூட்டுறவுத்துறை, வேளாண் துறை மற்றும் உணவு துறை ஆகிய இந்த 3 துறையினுடைய அமைச்சர்கள், செயலாளர்கள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.